Hi, hello, welcome to Max class. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் அதாவது 12th ஃபர்ஸ்ட் யூனிட் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மேபி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். டுடே வி கோயிங் டு see about the total formulas. What and all it's there in the first unit அப்படின்றத பார்க்க போகிறோம். உன்னுடைய புக்லேயே இந்த லாஸ்ட் பேஜில் கேதர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க பாருங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன, 2/2 2/2, அதாவது ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது 2/2 அப்படின்னு சொல்லலாமா? சரி, இப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு, ABCD. இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா? ஓகே, இதனுடைய கோஃபேக்டர் சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், இதுக்கு வந்து டைரக்டா நான் அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அட்ஜே அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். 2/2 மைனருக்கு மட்டும் இது பாசிபிள். எப்படின்னா, மெயின் டயக்னல், இந்த மெயின் டயக்னலை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும். அதாவது பிளேஸ் பாருங்க, ஏ இருக்கிற பிளேஸில் டி, டி இருக்கிற பிளேஸில் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் அதர் டயக்னல். இந்த அதர் டயக்னல் இருக்கு பாருங்க, லெஃப்ட் டு ரைட். இந்த லெஃப்ட் டு ரைட் இருக்குல்ல, இதை நான் சைனை மட்டும் மாற்றணும். பி இருக்கு, அப்போ மைனஸ் பி. சி இருக்கு, அப்போ மைனஸ் சி. அப்போ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பாருங்க. 2/2 மைனருக்கு, அதாவது ஆர்டர் 2/2 இருந்தால் அட்ஜியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இதே 3/3 இருந்தால் என்ன பண்ணணும் பாருங்க. எக்ஸாம்பிள் 1 2 3 2 1 0 1 -1 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய ஆர்டர் வந்து 3/3. இப்போ இதுக்கு நான் கோஃபேக்டர், அதாவது என்னன்னா கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அட்ஜியே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கோஃபேக்டர் சிம்பிள் என்ன பாருங்க, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், ஆல்டர்னேட்டிவாக வரும். இதான் சிம்பிள். ஓகேவா? இது கோஃபேக்டர் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். கோஃபேக்டர் சைன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ ஒரு 3/3 இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி நம்ம அட்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். we know that aj equal to aij whole transpose அப்படின்றது தெரியும். ஓகேவா? இப்போ நான் ஒரே கான்செப்ட்ல இது கொண்டு வர போறேன். அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருமா, இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸோடைய சிம்பிள் என்ன, ப்ளஸ்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கிற ரோ அண்ட் காலம் ஹைட் பண்ணிக்கோங்க. என்ன இருக்கு பாரு, 1 0 -1 0. இப்போ இதை என்ன பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 0 × 1 வந்து 0, மைனஸ் ஃபார்முலாலே மைனஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் -1 × 0னாலும் 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் என்ன சிம்பிள் இருக்கு பாரு, A12 உடைய சிம்பிள் மைனஸ், இது செகண்ட் காலம், அதனால கேப் விட்டு தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் ஹைட் பண்ணிக்கோங்க. என்ன வேல்யூ இருக்கு, 2 0 1 0ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 2 0 1 0, 0 × 2 பாருங்க, 0 × 2 0, மைனஸ் 1 × 0 0. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் காலத்தில் பிளேஸோடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் காலத்தில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3, இந்த 3 இருக்கிற காலமும் இந்த ரோவும் ஹைட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, 2 1 1 -1ன்னு இருக்குது. -1 × 2 2, மைனஸ் ஃபார்முலாலே வரணும். நெக்ஸ்ட்டு 1 × 1
1. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோவுடைய சிம்பிள் பாரு, மைனஸ். இந்த செகண்ட் ரோ இருக்கிறது ஹைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் 2 3 minus 1 0ன்னு இருக்கு. 0 into 2 0 minus 1 into 3 minus 3. இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் இங்கே பிளேஸோட சிம்பிள் மிடில் ப்ளஸ். நெக்ஸ்ட் மிடில் பிளேஸ் எலமெண்ட் வந்து 1. அப்போ அந்த 1 இருக்கிற காலத்தையும் அந்த ரோவையும் ஹைட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ மிடில் இந்த 1 இருக்கிற காலமும் இந்த ரோவும் ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் பாருங்க, இங்கேயும் ஹைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 3 1 0ன்னு கிடைக்கும். 0 into 1 0 minus 1 into 3 3. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் வந்து மைனஸ் இந்த எலமெண்ட் இருக்கிற காலம், தேர்ட் காலம் அண்ட் மிடில். அப்போ என்ன இருக்கும்? 1 2 1 minus 1ன்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துல minus 1 into 1 minus 1 minus நெக்ஸ்ட்டு 1 into 2 2. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு ப்ளஸ் இப்போ இருக்கிறது ஃபஸ்ட்டு காலம் லாஸ்ட் ரோ. அப்போ 0 into 2 0 minus 1 into 3 3 minus இப்போ இருக்கிறது மிடில் இருக்கிறது லாஸ்ட் ரோ. அப்போ 0 into 1 0 minus 2 3s are 6. நெக்ஸ்ட்டு 1 into 1 1 minus 2 into 2 4. ஓகேவா? டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்க. 0 minus 3 minus 3 0 minus 3 plus 6 1 3 minus 3 டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க. டிரான்ஸ்போஸ்னால் என்ன? ரோ காலமாக சேஞ்ச் பண்ணணும். 0 minus 3 minus 3 0 minus 3 6 1 3 minus 3. இதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ adjoint of a square matrix பாருங்க. adjoint of a square matrix எதுக்கு ஈக்குவல்? டிரான்ஸ்போஸ் ஆஃப் த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இதான் மீனிங் அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு. adjoint of the square matrix is equal to transpose of the cofactor matrix. ஓகேவா? இங்கே வேர்டில் கொடுத்துருந்தாங்க, இங்கே சிம்பிளில் இருக்குது. இதான் மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க. a into aj equal to aj into a equal to determinant of in. inன்றது அது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோடைய ஆர்டரை குறிக்கும். 2/2 கொடுத்தாங்கன்னா i2, 3/3 கொடுத்தாங்கன்னா i3 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? சரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ண சொல்லி 5 மார்க்கில் ப்ராப்ளம்ஸ் தரலாம். 3 மார்க்லேயும் 2/2ல இருந்தால் 3 மார்க்லேயும் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எப்போ இன்வெர்ஸ் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் அந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ எப்படி இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதாவது 0 இல்லாத வேற எதனா நம்பர் மைனஸில் இருக்கலாம், ப்ளஸில் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் என்ன எக்ஸிட்ஸு ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏ இன்வெர்ஸோடைய ஃபார்முலா என்ன? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஹெச்ஏ. ஓகேவா? அதான் இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் ஒன்ல அந்த இன்வெர்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்கிறாங்க. ஏ இன்வெர்ஸை டிட்டர்மெண்ட் எடுத்து அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து என்னென்னா இதுவும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் இன்வெர்ஸ் எடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் சேமாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் லேம்டான்றது ஒரு ஸ்கேலர், ஒரு நம்பர். இந்த நம்பரை ஜாயின் பண்ணாலும் அது இன்வெர்ஸ் எடுக்கும்போது 1/λ. என்ன 2ன்னு எடுத்தீங்கன்னா இங்கே 1/2ன்னு கிடைக்க போகுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க.
இது என்னன்னா ரிவர்சபிள் லா ஃபார் இன்வெர்ஸ் இன் மேட்ரிக்ஸ். இந்த சிம்பிள் இருக்குல்ல, ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். இது எப்படி கொஷினில் கேட்கலாம்? ரிவர்ஸ் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ரிவர்சபிள் லா ஃபார் இன்வெர்ஸ் இன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொஷினில் கேட்கலாம். அப்போ என்ன இது, நீங்கள் இது எழுதணும். ஒரு 1 மார்க் அதுக்கு. ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். ரிவர்ஸ் ஆர்டரில் தான் வரும். லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட், ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அகைன் இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், அதாவது பாயிண்ட் நம்பர் 6. 6th ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க பாரு. இஃப் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர்னாவே என்னது, ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இந்த டோட்டலாக இருக்கிற இந்த 7 ஃபார்முலாஸும் நம்மளால டெரைவ் பண்ண முடியும் அப்படின்றது. இந்த 7 ஃபார்முலாஸும் கொஞ்சம் நல்லா அடிக்கடி எழுதி பார்த்துக்கோங்க. நிறைய ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை இன்வெர்ஸ் எடுத்தா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ்ன்னு எழுதலாம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது இந்த 7 ஃபார்முலாஸ் தான். அது அடிக்கடி எழுதி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வரும். ஏன்னா ப்ராப்ளம் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த செகண்ட் ஒன்று வரும். நெக்ஸ்ட் 7th ஒன்று, நெக்ஸ்ட் இந்த 4th ஒன்று அடிக்கடி யூஸ் பண்ணுறது. மீதியெல்லாம் ஒரு சில ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. 1 மார்க்குக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வருமா 7th பாயிண்ட். இப்போ ஏ இன்வெர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்மளுக்கு அட்ஜியை கொடுத்துட்டாங்க. கொஷினில் அட்ஜியை கொடுத்து ஏ இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜி, சாரி டிட்டர்மெண்ட் இல்லை, இங்கே மாடுலஸ். ஓகேவா? √மாடுலஸ் ஆஃப் அட்ஜியை இன்ட்டு அட்ஜியை. இதே ஏ கேட்டாங்கன்னா அதே அட்ஜியை கொடுத்துட்டு ஏ கேட்டாங்கன்னா ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அட்ஜியை இன்ட்டு அட்ஜ் ஆஃப் அட்ஜியை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ இன்வெர்ஸ்க்கும் ஏக்கும் என்ன டிஃபரெண்ட் ஆகுது? இங்கே அட்ஜ் ஆஃப் அட்ஜேன்னு எழுதுறோம், இங்கே வெறும் அட்ஜேன்னு எழுதுறோம், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 8. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸ் அதனுடைய டிரான்ஸ்போஸ் இல்லைன்னா அதனுடைய டிரான்ஸ்போஸ் ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணாமல், அதாவது மல்டிப்ளை பண்ணால் ரிசல்ட் என்னன்னு வரணும்? ஐடென்டி அப்படின்னும் போது I2 and I3 ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. இதே I2 அப்படின்னு சொன்னால் 1 0 0 1ன்னு எழுதணும். I3 அப்படின்னு எழுதுனா 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு எழுதுறோம். இதான் மெயின் டயக்னல். இந்த மெயின் டயக்னலில் மட்டும் 1 இருக்கணும், அதர் பிளேசஸில் 0 இருக்கணும். ஓகேவா? இது ஐடென்டி. சரி, இஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஆர்த்தோகனல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர். அதாவது என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குமா? நான் சிங்குலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சிங்குலர் அப்படின்னும் போது பாருங்க, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ். அப்போ நம்மள ஒரு ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி 5 மார்க் ப்ராப்ளத்தில் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகனல் அப்படின்னு கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன எழுதலாம்? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதலாம். பாயிண்ட் நம்பர் 8. மெத்தட்ஸ் டு சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? எக்ஸோடைய பவரில் 1, ஒய்யோடைய பவரில் 1, 1ன்னு இருந்துச்சுன்னா டிகிரி, அது வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம நிறைய கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல் மெத்தட், காஷியன் எலிமினேஷன் மெத்தட், ரோஷி கேப்பெல்லர் தியரம், அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இதான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஏன்றது எக்ஸ் ஒய் இசட்டோடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்ன்றது வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட்ன்றது, பின்றது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது மேட்ரிக்ஸ் ஃபார்மு.
மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்னு சொன்னோடனே உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பின்ற ஃபார்முலா ஞாபகம் வரணும். எப்பயும் நம்மளால ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும்தான். அப்போ மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் பாசிபிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பை கிராமர்ஸ் ரூல் மெத்தட். கிராமர்ஸ் ரூல் மெத்தட் கூட 1 மார்க்கில் இப்படி கேட்கலாம். இஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டெல்டான்னு சொல்லுவாங்க இதை, டெல்டா நாட் ஈக்குவல் டு 0, we can use கிராமர்ஸ் ரூல். ஆப்ஷனில் கிராமர்ஸ் ரூல் இப்போ மாற்றி கூட கேட்கலாம். when grammar rule is applicable அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆப்ஷனில் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதணும். ஓகே, டெல்டான்றது ஒன்றும் இல்லை, XYZ உடைய கோஎஃபிஷியன்ட் ஏ மேட்ரிக்ஸ்ன்னு எழுதுறோம்ல, அதுதான் இங்கே டெல்டா. டிட்டர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கிராமர்ஸ் ரூல் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா, y equal to delta 2 by delta, z equal to delta 3 by delta. டினாமினேட்டர் எல்லாமே டெல்டா வரணும். நீங்கள் மேலே 1 2 3க்கு பதிலாக நீங்கள் வெறும் டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். இந்த காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேட்ரிக்ஸ் ஃபார்மு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதணும். நெக்ஸ்ட்டு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இதுதான் என்னதுன்னா காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு இந்த மெத்தடு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இதான் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். மேட்ரிக்ஸ் ஃபார்மு, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸு, ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் XYZ உடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாயிண்ட் நம்பர் 9. இந்த காஷியன் எலிமினேஷன் மெத்தடுக்கு அப்புறம் XYZ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கான்செப்டுக்கு. இது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸில் பார்த்துட்டு. நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும், கான்ஸ்டன்ட். இஃப் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், எல்லாமே ஈக்குவல். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்ன்றது XYZ எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் என்ன நடக்கும்? இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் வார்த்தை கன்சிஸ்டன்ட். அடுத்து யூனிக் சொல்யூஷன் இங்கே எழுதிக்கோங்க என்ன? ஓகேவா? த சிஸ்டம் இஸ் consistent and unique solution கிடைக்கும். செகண்ட், rank of A equal to rank of A comma B less than number of unknowns, அதாவது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. Okay, rank of A equal to rank of A comma B less than number of unknowns அப்படின்னு இது ரெண்டும் ஈக்குவல், பட் இந்த வேரியபிளை விட ஸ்மாலராக இருந்துச்சுன்னா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி நாட் ஈக்குவல் அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். சொல்யூஷனே அதாவது கிடையாது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே 0 0ன்னு வரும். ஓகேவா? உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸில் எல்லாமே இந்த கான்செப்டில் வரும் பாருங்க, 0 0 0ன்னு வரும். அதான் ஹோமோஜீனியஸ்.
ஹோமோஜீனியஸ்க்கு 2 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் இருக்குது. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம்ல நம்ம ஏ கமா பினாலும் ஏ கமா ஜீரோனாலும் ஒன்று தான். இங்கே பீன்ற பிளேஸில் ஜீரோன்னு இருக்குது. ஓகேவா? 2 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். ஒன்று வந்து ட்ரிவியல், இன்னொன்று வந்து நான் ட்ரிவியல். ட்ரிவியல் அப்படின்னும் போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் ட்ரிவியல் சொல்யூஷன். அதாவது யூனிக் சொல்யூஷனுக்கு இன்னொரு நேம் தான் ட்ரிவியல் சொல்யூஷன். இதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் 0 y 0 z 0ன்னு எழுதணும். இதுதான் ட்ரிவியல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 இருந்தால் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இது வந்து நான் ட்ரிவியலுக்கு இன்னொரு நேம் வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவாமா? இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எவ்ரி ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்ற வேர்ட் வந்து அந்த ஒரு 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. எவ்ரி ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா தரவு பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை நல்லா ஒவ்வொரு ஃபார்முலாஸ் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா தரவு பண்ணுங்கள்.